தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தஞ்சை உணவு பாரம்பரியம் குறித்த செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சோழர், நாயக்கர், மராட்டா, சௌராஷ்டிரா, பிராமின் பண்ணையார்கள் எந்த மாதிரியான உணவு வகைகளை பயன்படுத்தினார்கள் என்பது குறித்து மாணாக்கர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மராட்டா மட்டன் கோலா, கும்பகோணம் கடப்பா, கும்பகோணம் வடிகட்டி காஃபி, தஞ்சாவூர் சந்திரகலா, திருவையாறு அசோகா ஆகிய 5 விதமான உணவு வகைகளை எப்படி செய்வது என்பது குறித்தும் வல்லுநர்கள் செய்முறை விளக்கம் அளித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய உணவு பாதுகாப்பு அலுவலர் சுப்பிரமணியன், பானிபூரி, கலர் சேர்க்கப்பட்ட சிக்கன் 65 ஆகியவற்றை தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பல்லடத்தை அடுத்த அண்ணாநகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பொழிந்தது. இதன் காரணமாக அண்ணாநகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. மேலும் கழிவு நீருடன் வெள்ள நீர் கலந்திருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீட்டினுள் இருந்து வெளியே வர முடியாமல் குடியிருப்பு வாசிகள் தவித்து வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோடில் கஞ்சா கடத்தியதாக வடமாநில இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு ரயில் நிலையம் அருகே போலீசார் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த வடமாநில இளைஞர் ஒருவரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 கிலோ கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டது. விசாரணையில் உடுமலைப்பேட்டையில் வசித்து வரும் பீகாரைச் சேர்ந்த அமான் குமார் என்பவரிடம் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 1 மாதத்தில் சுமார் 40 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் 27வது மலர் வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பழனி தண்டாயுதபாணி கோயிலின் உப கோயிலான இங்கு மலர் வழிபாட்டை முன்னிட்டு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர். இந்த விழாவை முன்னிட்டு அரிசியை கொண்டு முருகப்பெருமானின் உருவப்படம் வரையப்பட்டிருந்தது. அன்னதானமும் அப்போது வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பர் ஸ்ரீ கொப்புடையம்மன் கோயில் படைப்பு திருவிழாவை முன்னிட்டு பால் குடங்கள் எடுத்து பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருப்பத்தூர் அருகே இளங்குடி கிராமத்தில் ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பர் ஸ்ரீ கொப்புடையம்மன் கோயில் 16ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் படைப்பு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால் குடங்கள், பூத்தட்டுகள் சுமந்து வந்தபோது வழி நெடுகிலும் பெண்கள் மஞ்சள் நீர் ஊற்றி சாமியாடி மற்றும் பால் குடங்களை வரவேற்றனர். பின்னர் சாமியாடி அருவாள் மீது ஏறி நின்றும் தீப்பந்தம் சுமந்தும் அருள்வாக்கு கூறினர். தொடர்ந்து நேர்த்தி கடனாக பக்தர்கள் சிதறு தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே ஒரே நாள் இரவில் 3 கோயில்களின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சங்கரம்பாடி கிராமத்தில் உள்ள சுந்தர பெருமாள் கோயில், துர்கை அம்மன் கோயில், சௌபாக்கிய மாரியம்மன் கோயில் ஆகிய 3 கோயில்களில் மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து திருடிச் சென்றனர். சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் கிரீடம், சடாரி, மாலை என 1 கிலோ வெள்ளி, அம்மன் கழுத்தில் இருந்த 2 கிராம் தங்கத்தாலி, துர்கை அம்மன் மற்றும் சௌபாகிய அம்மன் கோயில்களில் மொத்தம் 500 கிராம் வெள்ளி, 2 கிராம் தங்கத்தாலி ஆகியவை களவு போயின. சிலைகளில் இருந்த கவரிங் நகைகளை மர்ம நபர்கள் வீசிவிட்டு சென்றனர். இது குறித்த புகார்களின் பேரில் அவலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து நடைபெறும் கோயில் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
பாபநாசம் அருகே மலைப்பகுதிகளில் சுதந்திரமாக சிறுத்தை உலாவிய காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான பாபநாசத்திற்கு மேலே உள்ள காரையாறு, முண்டந்துறை, சேர்வலாறு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் அவ்வழியாக சிறுத்தை செல்வதைக் கண்டு அவர்கள் வாகனத்தை நிறுத்தினர். அப்போது ஏதும் செய்யாமல் சிறுத்தை அமைதியாக நடந்து சென்று காட்டுக்குள் பதுங்கியது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பழமையான திரௌபதி அம்மன் கோயிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சூளகிரியை அடுத்த ஒட்டர்பாளையம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் கடந்த 18 நாட்களாக 22 நாடக கலைஞர்கள் பங்கேற்று பல்வேறு வேடங்கள் அணிந்து மகாபாரத நாடகத்தை பொதுமக்கள் மத்தியில் மிக தத்ரூபமாக அரங்கேற்றி வந்தனர். இந்த நிலையில் நாடகத்தின் கடைசி நாளான இன்று திரௌபதி அம்மன் கோயில் முன்பு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது துரியோதனன் பீமன் வேடம் அணிந்து நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெருக்கூத்து நாடகத்தை கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் அருகே சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் குலை தள்ளிய நிலையில் இருந்த 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. கன்னியாகுமரியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று சூறைக்காற்று வீசியது. இதனால் பல பகுதிகளில் மின் கம்பங்கள், ரப்பர் மரங்கள், வாழைகள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. இந்த நிலையில் மார்த்தாண்டம் அருகே கொடுங்குளம், தச்சவிளாகம் பகுதிகளில் சூறைக்காற்றால் குலை தள்ளிய நிலையில் இருந்த 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளதால் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொடுங்குளம் தேசத்தில் நாங்கள் வாழை கிருஷி பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் குத்தகைக்கு எடுத்திருந்த 2 ஏக்கர் நிலத்தில் வந்து நாங்கள் 2000 வாழை நட்டிருந்தோம். இப்போ திடீர்னு 15 நாளாக நம்ம மார்த்தாண்டம் பகுதியில் ஃபுல்லாக மழை பெய்துட்டு இருக்கிறதுனால இப்போ திடீர்னு ஒரு 11-12 மணிக்கு ஒரு காற்று அடித்ததுனால ஒரு 1000கணக்கான வாழை உடைஞ்சிருச்சு. ஒரு வாழைக்கு குறைஞ்சது நாங்கள் இதுவரைக்கும் 400 ரூபாய் மேலே செலவாக்கியிருக்கோம். பட் இன்னும் இதை ஈல்டு விற்கும்போது குறைஞ்சது 600-700 ரூபா விற்று எங்களுக்கு லாபம் கிடைக்கின்ற டைம் வந்து 60 நாள் தான் இருக்குது. நாங்கள் நகை கடன் அடை வச்சு கடன் வாங்கி அப்படியெல்லாம் செய்தோம். இதனால் ஏற்பட்ட எங்களுக்கு நஷ்டம். இன்னும் பக்கத்தில் உள்ள விவசாயிகள் நிறைய இதே மாதிரி வாழை நட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய வாழை ஒடிஞ்சதுனால அவங்களுக்கும் நிறைய இழப்பீடு ஆகிப்போச்சு. அதனால் தமிழ்நாடு அரசும் நம்ம விளவங்கோடு வில்லேஜ் அவங்களும் சேர்ந்து எங்களுக்கு இதுக்கான இழப்பீடு தந்து எங்களை ஊக்குவிச்சா இன்னும் விவசாயம். பொன்னமராவதி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தேனூர் கிராமத்தில் உள்ள தேனி பிள்ளையார் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. 7 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 750 காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. 350 மாடுபிடி வீரர்கள் களம் இறங்கி போட்டி போட்டுக்கொண்டு காளைகளை அடக்க முற்பட்டனர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள், கட்டில், பீரோ என ஏராளமான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.